FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் நினைச்சிருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சி சார். தமிழ்நாடு அரசியல் களமே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 டேஸா பிரிந்த உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து விட்டது. அமமுகவும் அதிமுகவும் வந்து யாரும் பலர் நம்மலாம் கொஞ்சம் சேர மாட்டாங்கன்னு நினைச்சோம், சேர்த்துட்டாங்க. பிஜேபி ஒரு பெரிய அணியை கட்டிட்டாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. தியரி ஃபைட் வந்து திமுக அதிமுக தான் செட் ஆயிடுச்சு. எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் அமமுக? பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். எஸ், அதுல நான் வந்து லாபம் தான் குறி. அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள அரசியல் இது நடக்காதுன்னு அதே நம்ம சொல்ல முடியாது. பட் ரீசனபிளா இது இப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். இதுல வந்து ஒரு ரீசனிங் இருக்கு. தினகரனை என்டிஏ விட்டு விரட்டினது யாரு? முதல்ல யாருங்க? மோடி. இது தினகரனுக்கு புரியும், புரிஞ்சவங்களுக்கு புரியும். பொதுவா ஒரு மந்த கூட்டம் மாதிரி போகக்கூடியவனும் ஷார்ப்பா விஷயத்தை பார்க்காதவனும், அதாவது அறிவு நாணயம் மற்றவனுக்கு இது புரியாது. பாமர மக்களுக்கு இது புரியாது. நான் மறுக்க வரல, பாமர மக்களை விட்டுறலாம், இன்னோசன்ட் பீப்புள். பட் நுணுக்கமா அரசியல் பார்க்கிறவங்களுக்கு இவங்களை விரட்டினது மோடின்னு தெரியும். மோடி அடைச்ச கதவை அமித்ஷா திறக்க பார்க்கிறார். ஏற்கனவே இவர் திறந்துட்டார். ஏற்கனவே இவர் என்டிஏல இருந்தவர். ஏற்கனவே இவர் என்டிஏல இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை தான் காரணம். சசிகலாவையும் டிடிவியும் செக்ரிகேட் பண்ணி எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி அமைக்கணும்னா டிடிவி முக்கியம், இல்லாம முடியாதுங்கிற லெவல்ல தான் அண்ணாமலை அமைச்சார். அந்த அணியில தான் அண்ணாமலைக்கு ஒரு காயாட்டு நின்ன டிடிவிய முக்குலத்தோர் கையில மீண்டும் அதிமுக வருங்கிறத அண்ணாமலை வந்து 2024 மக்களவை தேர்தலில் பேசினார். அவரும் அந்த இதுக்குள்ளே நின்று எடப்பாடிக்கு எதிராக களமாடினாரு. அண்ணாமலை தலைவர் பதவியில் நீக்கப்பட்டது தினகரனுக்கு கைவிடைஞ்ச ஒரு ஆயிப்போச்சு. அண்ணாமலை காலகத்துக்கு முன்னாடி என்டிஏக்குள்ள வர்றதுக்கு என்ன கச்சக்கால திட்டங்களை போட்டாரு, எதுவும் நடக்கல. நான் என்ன சொல்றேன்னு சகோதரர் தினகரனுக்கு தெரியும், தினகரனுக்கு புரியும். சோ அதுல அண்ணாமலையோட ஒரு சப்போர்ட்ல தான் உள்ள வந்தார். அதற்கு பிறகு மீண்டும் கதவு அடைக்கப்படுது. இப்போ அமித்ஷா சப்போர்ட்டோட ஒரு எடப்பாடிக்கு ஒரு அணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அமைக்கணும், என்டிஏக்கு அமைக்கணுங்கிறதுல ஒரு உள்ள வந்திருக்கிறார். உள்ள வந்ததுல கேர்ஃபுல்லா தான் இருக்கிறார். அவர் அமமுகவின் நலன்னு சொல்றாரு. அப்ப டேக் இட் ஆர் லீவ் இட். அப்புறம் அவர் எதிர்த்த பார்த்த அளவு சீட் ஷேரிங்கும் இல்லைன்னா அவர் வந்து அந்த இடத்துக்குள்ள தன்னோட அதிருப்தியை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள அமமுகவின் நலன்னு சொல்றதுல அவர் கணிசமான சீட்டு வாங்கிடுவாருன்னு கருதுறேன். வேலு கார்த்திகேயன், மாணிக்கராஜா, தேர்போகி பாண்டியன், இன்னும் பல ஆட்களை வந்து அவர்கிட்ட ஒரு வன்னியர் ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் கூடவே இருக்கிறாரு, செந்தமிழர். இப்படி பலரும் அவர் கூட இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் சீட்ல வந்து அவர் உறுதி பண்ணி கொடுத்துருவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இந்த அரசியல் தனிச்சு போட்டியிடதோட இது அவருக்கு பெற்றதானே. தினகரன் 3 days before என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூட்டணிக்கு தலைமை தாங்கிறவங்க தான் கூட்டணி நான் இருக்கேனா இல்லையான்னு அறிவிக்கணும், எங்களுக்கு கூட்டணி பத்தி அறிவிப்பு அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நேற்றுக்கு வந்து பாஜக வந்து அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் பியூஷ் கோயல் அமைச்சு இந்த கூட்டணி கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப பியூஷ் கோயல் முன்னாடி தினகரன் கூட்டணி என்டிஏல சேர்ந்துட்டேன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அதிமுக இருந்து யாருமே வரல. அவரோட கூட்டுப்படி பார்த்தா அதிமுக தானே இந்த கூட்டணி தலைமை, அதிமுக தானே அறிவிக்கணும். அதாவது என்டிஏக்குள்ள இருந்த அன்புமணி டைரக்டா அதிமுக கூட்டணிக்கு போறாரு. அவர் ராமதாஸ அவுட்ஃபிட் பண்றதுக்கு அவரு என்னை பொறுத்தவரை கொஞ்சம் இறங்கி நின்று எடப்பாடியே விழுந்து வந்திருக்கலாம், அதிக சீட்டு வாங்கியிருக்கலாம், எடப்பாடிக்குள்ள அடிச்சிருக்கணும்னு நான் பலமுறை அதை பேசிட்டு இருந்தேன். பட் அந்த சந்தர்ப்பம் வரும்போது அன்புமணிக்கு பிரியாரிட்டி ராமதாஸ மார்ஜினைஸ் பண்றதுதான். ஸோ டக்குன்னு அவர் வந்து 19+1 18+1 சம்திங் பேசி என்டிஏல இருந்தவர் அதிமுக கூட்டணியில போயிட்டாரு. இவரு என்டிஏக்கு வெளியே போயிட்டாரு, மீண்டும் என்டிஏக்குள்ள வர. அவர் அதிமுக கிட்ட டைரக்டா போகல. அதுல எடப்பாடியோட பெரிய பொசிஷன்ல இருந்தவர், கமாண்ட் பண்ணவர், சிஎம் தன் அறைக்கு வர சொல்லி பார்த்தவர். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு வந்து எம்பரசிங்கா இருக்கும். மேலும் சீட் நம்ம எண்ணிக்க முடியல. எண்ணிக்க முடிஞ்சா அது பிரச்சனை இல்லை. இப்ப எண்ணிக்கையில எடப்பாடி மோசமான சீட்டு, தோக்குற சீட்டு வச்சு தேய்ச்சிடக்கூடாது. நான் இது சொல்றது கூட டிடிவிக்கு நல்ல சீட்டும் டீசென்டான சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணும். நம்ம அந்த இடத்துக்குள்ளதான் நம்ம வாரோம். சீட் ஷேரிங் வந்து ஒரு தொங்கல்ல இருக்கிறதுனால தினகரனும்
ஒரு ஆல்மோஸ்ட் ஓவர் அலையன்ஸ், அதை நான் மறுக்க வரல. சீட் ஷேரிங் தொங்கல் இருக்கனால ஏமாந்துடக்கூடாதுன்னு தினகரன் நினைக்கிறார். ஏன்னா மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ், பரஸ்பர நம்பிக்கையின்மை 8 வருஷமா இபிஎஸ்க்கும் டிடிவிக்கு இருக்குன்னு சொல்லும் போது டிடிவி அதுல கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கிறாரு. பட் அவருக்கு பவர் இல்லைங்கிறது உண்மை. ஓகே, இப்போ கொஞ்சம் ரியல் பாலிடிக்ஸ் பேசலாம். போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக 18% வாங்கினதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருந்தது டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அவரோட சாதம் முக்குளத்தூர் சமூகம் தான். அந்த முக்குளத்தூர் பகுதிகளில் தென் மாவட்டங்களில் நிறைய ஒரு ஓட்டு வாங்கியிருந்தாங்க. பட் ஆனால் டெல்டாவில் அவங்களால என்டிஏவால் அச்சீவ் பண்ண முடியல. அதிமுக தான் 2வது இடம் டெல்டாவில் எல்லா மாவட்டமும் வந்து. அது முக்கிய காரணம் வந்து என்னன்னா, எடப்பாடி வந்து அதாவது திமுக அணி, என்டிஏ, அதிமுக 3 அணிகள்ல எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முத்திரையர் ஒருத்தருக்கு எம்பி சீட் கொடுத்தாரு, பெரம்பலூர்ல கொடுத்தாரு. அதன் பண்ணாத முத்திரையர் சமூகம் கணிசமாக அதிமுக பக்கம் இருந்தது. ஆனா இன்னைக்கு டிடிவி இங்க சேர்ந்த அப்புறம் என்டிஏல இருந்த கே செல்வகுமார் வந்து இன்னைக்கு திமுக அணியில் சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு அமைச்சர் மதிவேந்தன் முன்னாடி அவர் பேட்டி கொடுக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? கே செல்வகுமார் மிகப்பெரிய ஒரு கேட்ச் டிஎம்கேக்கு. ரொம்ப போல்டான தலைவர், என் நண்பர் குருமணிகண்டெல்லாம் பேசிட்டு இருந்தேன். எப்படி டிக்கெட் வாங்கிருங்கப்பா, நான் உங்களுக்கு 10 டிக்கெட் ரஜினி அண்ணன் மூலமா வாங்கி தரணும்னு இருந்தேன் உங்க சமுதாயத்துக்கு. முத்திரையர் எழுச்சி தான் ரஜினியின் எழுச்சின்னு நான் வச்சிருந்தேன், ஓப்பனா பேசியிருந்தேன். அப்போ கூட யாதவ சமுதாயத்துல 10 டிக்கெட்டுக்கு என்கிட்ட நாங்க 10 கோடி ரூபாய் செலவழிக்க தயார்னு பலரும் என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், உங்க பேனல்ல உங்க பேரை கொண்டு வந்துருவேன், அண்ணன் டிக் பண்ணா நீங்க கேண்டிடேட்னு பல யாதவர்கள் அம்மா கூட வந்தாங்க. முத்திரையர்களும் அவங்க கிராமங்களுக்கு, முத்திரையர்களுக்கு அவ்வளவு பொருளாதார வசதி யாதவர்கள் அளவுக்கு இல்லை. பட் அவங்க கிராமங்கள்ல தங்கள்ல ஒருத்தனா என்ன கொண்டாடி வந்து கோயில்கள் அங்கங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. நான் முத்திரையருக்கும் சமூக நீதி எழுச்சியில அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட 10 சீட்டு வாங்கி கொடுத்துருந்ததுல நான் தெளிவாகவே இருந்தேன். இப்ப முத்திரையர்கள் மத்தியில ஒரு ஸ்டாரா இருந்த ஒரு கே செல்வகுமார், அவரை திமுக அணி கையில எடுத்திருக்கிறது திமுகவுக்கு பெரிய அசட்டு. முத்திரையர்கள் மத்தியில இது திமுக முத்திரையர்களை பற்றி ஒரு பாராமுகமா இருந்த சூழ்நிலையில அமைச்சர் மையநாதன் கூட தானே சேர்ந்திருக்கிறாரு. உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். அமைச்சர் மையநாதன், மதிவேந்தன் கிடையாது. மையநாதன் முத்திரையர் அமைச்சர். நான் மதிவேந்தன் சொல்லிட்டேன். மையநாதன் முத்திரையர் அமைச்சர். அவரு முத்திரை சமுதாயத்தை சேர்ந்த திமுக பிரதிநிதியா இருக்கிறாரு. மையநாதன் அவரு கூட தான் சேர்ந்திருக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு டிக்கெட் கொடுத்தா திமுகவுக்கு வந்து பெரிய பூஸ்ட். ஜெயலலிதா அரசுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுறது முத்திரையர்கள் தான். அந்த முத்திரையர்களோட அந்த ஸ்ட்ராங்கான பலமான போராட்டம் ஊடகத்துல சரியா ஹைலைட் ஆகல. நாம அப்பப்ப நியாயம், உங்கள்கிட்ட நியாயம் இருக்கு முத்திரையர்களுக்கு, அதை நம்ம பேசுவோம். ஒரு கட்டத்துல நாம முத்திரையர்களை முன்னெடுக்க காரணம் நடராஜன் பண்ண ஒரு அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியலா நம்மளும் எங்களுக்கும் அரசியல் பண்ண தெரியும் தான் நம்ம பேசணும்னாலும் கூட முத்திரையர்களை பற்றி பேசுறதுல உண்மையிலே ஒரு சமநீதி தாக்கம் இருக்கு, சமநீதி பார்வை இருக்குது. பரவலா எண்ணிக்கை கொண்ட சமூகம் முத்திரையர், வேடர், கண்டர், கண்ணப்ப நாயனார் வெளிவந்தவங்க, பெரும்பிடு முத்திரையரை முன்னிறுத்தி தரலக்கூடியவங்க. ஜெயலலிதாவே அவங்களுக்கு ஒரு நாங்க புரோ முத்திரையர் டேக்க திமுக எடுக்குன்னு சொல்லும் போது திமுக அன்னைக்கு கலைஞர் எடுக்கல. ஆனா ஜெயலலிதா மேலூர்ல பவர்ஃபுல் கேண்டிடேட் சாமி, பவர்ஃபுல் கலர் லீடர், அவருக்கு கேராப்ல பெரிய பிள்ளான்னு ஒரு முத்திரையரை கேண்டிடேட் ஆக்குனாங்க. அப்ப ஜெயலலிதா சூடா நுணுக்கமா அதை பார்த்தாங்க. இன்னைக்கு அது ஜெயலலிதா உள்ள அதே நுணுக்கமும் ஸ்டாலின் இருக்குன்னு நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரை கே செல்வகுமாருக்கு டிக்கெட்டே கொடுக்கறதும் கரெக்டா இருக்கும்னு நான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா பணபலத்தை மீறி 2016 நினைக்கிறேன் 5 முத்திரையர்கள் வந்து களத்துக்குள்ள நின்று நல்ல வாக்கெடுத்தாங்க. அதுல கே செல்வகுமார் நல்ல வாக்கெடுத்தார். சோ இன்னைக்கு உள்ள இதுல பணபலம் தான் பிரமாதம் ஆன பிறகு 21 தான். 5 முத்திரையர்கள் வந்து பெரிய அளவுக்குள்ள வாக்கு எடுக்கிறாங்கன்னா, திரள்றாங்கன்னா, அது முத்திரையர்களோட மிலிட்டன்சியாலையும் கே செல்வகுமாரால இருந்து அது முடிஞ்சது. அப்ப கே செல்வகுமார் ஒருத்தானவர், நிரூபிச்சவர், ப்ரூவ்டு. அவர் முத்திரையர் ப்ரூவ் பண்ணதை அரசியல் கட்சி தலைமைகள் வந்து தலைமையில 2ஆம் கட்டத்துல இருக்கவங்க சரியா சொல்ல மாட்டாங்க. நான் பலமுறை பேசியிருக்கிறேன். பட் ஸ்டாலின் ரொம்ப ஷார்ப்பா புரிஞ்சு அதை எடுக்கிறாருன்னா ஸ்டாலினுக்கு நுண்மான் விளைவுல வந்து பாராட்டத்தக்கது. முத்திரையோட ஆஸ்பிரேஷனை புரிஞ்சு ஒரு முத்திரையர் செல்வகுமார்ங்கிறவரு வந்து முத்திரையோட ஒரு பிரதிநிதியா இருக்கிறாருங்கிறதையும் அவர் பலம் நிரூபிச்சவருங்கிறதையும் இப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்ங்கிறதையும் ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு 2024 மோடி பிரதமருங்கிறதுல கேண்டிடேட் அவர் கிடைக்கணும்னு நம்ம மனப்பூர்வமா ஆசைப்பட்டோம். அவரோட கட்சி
நிகழ்வுகள் பலதிலே நான் கலந்துருக்கிறேன். பெரும்புட முத்தரையர் சிலைக்கு திருச்சியில மாலை போடும் போது நம்மளை பக்கத்துல நிறுத்தி நம்மளை கௌரவிச்சு செய்யக்கூடியவர். ஏன்னா நம்ம உண்மையான உணர்வுபூர்வமான முத்திரையரோட சமூகநீதி எழுச்சிக்கான ஒரு நபருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில கே செல்வகுமார் இன்னைக்கு திமுக அணியில வந்திருக்கிறதுக்கும் அவர் டிக்கெட் வாங்க போறதற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இல்லைன்னா இந்த அணி ஃபார்ம் ஆனோன்னு ஆக்சுவலி நீங்க 2019 ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு வந்து அதிமுக பாஜக பாமக வந்திருந்த அந்த அணிக்குள்ள தேமுதிக அணி கன்ஃபார்ம் ஆகுது சூழல்ல இது தேமுதிக இல்லாமல் இந்த அணி வந்து வெஸ்ட்ல வெள்ளாள கொன்ற அணியாகவும் வடக்கு பன்னீர் அணியாட்டும் தெற்குல முக்குளத்தூர் அணியாட்டா இது ப்ரொஜெக்ஷன் இருக்கும். தேமுதிக தான் அந்த கான்ஸ்டிடியூட்டிவ் ஃபேக்டர் உள்ள கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம தேமுதிக வருதாலே செகண்டரி. பட் இன்னைக்கு வந்து தினகரன் வந்த பிறகு தெற்கலையும் டெல்டாலையும் இது ஒரு முக்குளத்தூர் அணி என்ற மாதிரி என்டிஏல ப்ரொஜெக்ஷன் இருக்கா? இல்ல முக்குளத்தூர் வந்து எடப்பாடி எதிரியா தான் பாக்குறாங்க. சார் பார்த்து பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க டெல்லியில போய் சொன்னதாட்டும் ஒருத்தர் தவறா வந்து சொல்லவே இல்லையே. பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னாவை கொடுக்க நான் மறுப்பு தெரிவிக்க இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்க இல்லை. ஹரிஸ்னு ஒரு தம்பி தானே சொல்லியிருக்கிறான். எம் ஹரிஸ் ஏதோ ஒரு தம்பி என்னதான் சொல்லியிருக்கிறான். ஆர்டின்னு என்ன இது பண்ணியிருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் நான் பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கதான் நான் எதிர்க்கல. பட் இந்துக்களின் தந்தை தாண்டிங்க நாடாருக்கு நீங்க கொடுக்கணுங்கிறத நான் சொன்னேன். இந்துக்களின் தந்தை தாண்டிங்க நாடார் நாக்பூர் RSS சகாவில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டவர் ஐயா தாண்டிங்க நாடார். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டவர் HL சிவநாடார். நான் என்ன சொல்றேன்னா, கம்ப்யூட்டர் எஜுகேஷன் தந்தை சிவநாடார். இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் IBM இந்தியா விட்டு இது ஏழை நாடு, இங்க கம்ப்யூட்டர் இதெல்லாம் தேராது பிழைக்காதுன்னு போன போது கம்ப்யூட்டர்ல புரட்சி பண்ணி கம்ப்யூட்டர் தொழிலையும் சரி கம்ப்யூட்டர் எஜுகேஷன், குறிப்பா கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் கல்வியின் தந்தை சிவநாடார். அதை மதிச்சு அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனா RSS இயக்கம் நாக்பூர்ல சிறப்பு அழைப்பாளரா HL சிவநாடாரை மதிச்சாங்க. இந்துக்களின் தந்தை ஐயா தாளிங்க நாடாரை மதிச்சாங்க. நான் கேட்கறது தாளிங்க நாடாருக்கும் சிவநாடாருக்கும் கொடுக்கணும்னு தான் கேட்கிறேனே தவிர எந்த சூழ்நிலையிலும் வள்ளலார் மாறி தூயவரான ஐயா பசுமன் தேவர், பொய் வழக்குக்கு ஐயா இமானுவேல் சேரன் கொலையில் ஆளான முத்துராமலிங்க தேவரை நான் பாரத ரத்னா கொடுக்க கூடாதுன்னு நான் பேசவே இல்லை. இது என் மீது காழ்ப்புணர்ச்சியில சிலர் சொல்றது. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஜாதிக்கு ஒரு நீதினு செயல்படுறாரு. அப்ப சீமான் கேட்கறது சரியா? சீமான் ரத்னாவுக்கு ரத்னாவை தேவருக்குன்னு சொல்லி பாரதியாருக்கும் வாவுசியும் கேட்கிறாரு. அப்போ பாரதியாருக்கும் வாவுசிக்கு ஏன் எடப்பாடி கேட்கல? அதை கேட்கறதுக்கு அவருக்கு மனசு வரல. இந்துக்கள் தாண்டிங்க நாடா இருக்கவன் எடப்பாடி ஏன் கேட்கல? அப்ப நாம சொல்லுவோம் இல்ல, ஹரிஸ் தம்பி நான் தேவரையாவை எதுக்கல்ல, தம்பி ஹரிஸ் நான் எதுக்கல்ல, எந்த இடத்துல தேவரையாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லல, எங்கேயும் சொல்லல. இது என்ன அபத்தமா இருக்குது? நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆளாட்டு நீங்க பேசுறீங்க. நான் கேட்கிறேன், தாண்டிங்க நாடார் வந்து கேரளா எதிர்கட்சி தலைவரா இருந்தவர், இந்த இயக்கத்துக்கு தந்தை அவரு, முதல் இந்துத்துவ MLA வை பாலச்சந்திர கொண்டு வந்தவர், முதல் இந்துத்துவ MLA வை பாலச்சந்திர கொண்டு வந்தவர் அவரு, கருப்புக்கோட்டை வேலாயுதம் பிள்ளை முதல் பாஜக MLA ஐயா தாண்டிங்க நாடாரால ஜாதியை மீறி என்ன ஐயா ஜெயிக்க வச்சாருன்னு அவர் தான் என்ன வேட்பாளர் ஆக்குறாருன்னு சட்டசபையில பதிவு பண்ணியிருக்காரு. நன்றி உரையோட என் சகோதரன் கருப்புக்கோட்டை வேலாயுதம் பிள்ளை கிருஷ்ணவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ இந்துக்களுக்கு இன்னைக்கு ஒரு காவலராட்டு எல்லாரும் எம்ஜிஆர் கிட்ட அறிமுகமாகும் போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்டே போலீஸ போக சொல்லுங்கய்யா, இந்த மாவட்டத்துல மிஞ்சிருவான்னு நேருக்கு நேர் சவால் விட்டவர். சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் அந்த சவாலை ஒரு முன்னாள் MP எனக்கு நேருக்கு நேர் சவால் விட்டாருன்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மகத்தான மாமனிதர் இந்துக்களின் உணர்வாயார் தாண்டிங்க நாடார் பிரதிபலித்தார் என்பதை உணர்ந்து அதை மதிச்சு பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். இந்த பிரச்சனை தான் எம்ஜிஆருக்கும் பன்னூர் ராமச்சந்திரனுக்கும் டெல்லியில பிரச்சனை வர்றதுக்கே காரணம். அப்போ கேரள எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், இந்துக்களுக்கு பெரிய காவலராக இருந்தவர், மத மாற்றத்தை எதிர்த்து போராடினவர், அவரை பாஜக அரசு கௌரவிச்சு பாரத ரத்னா கொடுக்கணும் தான் நான் கேட்கிறேன்னு தவிர தேவரையாவை நான் எதிர்க்கல. எதிர்த்ததா எவன் சொன்னா எந்த ஆதாரத்தை யாராவது காட்ட முடியுமா? ஏரல்ல இந்து முன்னணி கூட்டத்துல ஐயா பேசுறாரு, சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான், இளைஞர்களே இந்த நாட்டையும் அதன் பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டியது உங்க கடமைங்கிறாரு. சொல்லிட்டு போதே மேடையில இருந்து இறந்த தெய்வீக திருமகன் ஐயா தாண்டிங்க நாடார் தன் இறப்ப சொல்லிட்டு இறந்தவர். அவருக்கு நாம கேட்கிறோம், அவர் பாதையில தான் நாம வந்து இந்த நாட்டையும் அதன் பண்பாட்டையும் காக்க வேண்டியது இளைஞர்கள் கடமைன்னு அவர் சொன்னது 1989ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி கெட்கேவர் RSS தலைவர் 100ஆண்டு விழா கூட்டத்துல பேசுறாரு அவரு.
அந்த உணர்வோட தான் நாம இன்னைக்கு நிற்கிறோம். அதே மாதிரி இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை 2 முறை அத்வானி வாஜ்பாயிட்ட தோத்த கட்சியை 3வது முறை தோல்வி அடையாம வெற்றி பெற செய்தது ஐயா மோடி. மோடி கிட்ட நாங்க தாழ்நிலை நாடாரு கேட்கிறோம், மோடி கிட்ட நாங்க சிவநாடாருக்கு கேட்கிறோம், எடப்பாடி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கேட்கிறாரு. அது அவர் உரிமை. அவரு நாடாரை டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைக்கிறாரு. காரணம் எங்க மேல அவருக்கு கோபம் இருக்கு. 3 தொகுதியில அவரை டெபாசிட் இழக்க செய்தது சொல்லி செய்தோம். சோ அந்த வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் நான் தேவருக்கு எதிராக இருக்கேன்னு வதந்திகளை பரப்புறாங்க. அது உண்மை அல்ல. தேவருக்கு கொடுக்கறத நான் வரவேற்கிறேன், மனப்பூர்வமா வரவேற்கிறேன். வள்ளலாருக்கு இணையானவர். அவர் மீது காங்கிரஸ் அரசாங்கம் பொய் வழக்கு போட்டது 100% உண்மை. பட் தாளிக நாடாருக்கும் சிவநாடாருக்கும் ஏன் கொடுக்கணுங்கிற காரணத்தையும் நான் அடுக்கிறேன். இது எடப்பாடி கண்ணுக்கு தெரியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? சோ இப்ப கோயம்பேடு முக்குளத்தோர் எதிர்ப்புன்றது இந்த NDA அணிக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு. முக்குளத்தோருக்கு இப்ப எதிர்ப்பு இல்ல. எதிர்ப்பு இல்ல. முக்குளத்தோர் வீழ்ந்துட்டாங்க. வீழ்ந்த ஒரு சமுதாயத்துக்கு எதிர்ப்பு இருக்காது. ரெப்ரசன்டேஷன் நிறைய இருக்கு. வீழ்ந்துட்டாங்கன்னா பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி நிறைய பேர் அரசியலுக்கு வருவாங்க. நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அண்ணா அமைச்சரவையில ஒரு முக்குளத்தோர் கூட கிடையாது. ஆனா ஸ்டாலின் அமைச்சரவையில 5 முக்குளத்தோர் இருக்காங்களா? 5 சம்திங் 5 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. என்ன 5 பேர் இருக்காங்க. 5 பேர் முக்குளத்தோர் 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தங்கந்தனரசு, TR பாலுகசன், TR ராஜா, அப்புறம் அன்பில் மகேஷ், அன்பில் மகேஷ், ஐப்பெரியசாமி, மதுரை மூர்த்தி. அப்புறம் அழகிரிக்கு எதிராக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் மேனா ஸ்டாலின் கூட நின்னவர், ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர். இது நண்பருக்கு மகன் TR பாலு, அகமுடையாரு, சன் TRP ராஜா, ஐப்பெரியசாமி அவருக்கும் கொடுக்குறாங்க, அவருக்கு மகனுக்கும் கொடுக்குறாங்க. அங்க அவரு முக்குளத்தோருக்கே கட்டையை போடுறாருங்கிற கருத்தை முக்குளத்தூர்ல உள்ள பிரபல தொழிலதிபர்களே என்கிட்ட சொல்றாங்க. முக்குளத்தூருக்கே கட்டையை. எனிவே அவர் ஒரு ஆர்கனைசேஷன் மேன் தான். அவருக்கு அங்க அது கொடுத்துருக்கிறாப்புல. 5 பேரு முக்குளத்தோர் இன்னைக்கு இருக்காங்க. அண்ணா மந்திரி சபையில ஒரு முக்குளத்தோர் கூட கிடையாதுன்னா, முக்குளத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, அரசியல்ல அதிக பார்ட்டிசிபேஷன் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி. சென்னையிலும் முக்குளத்தோர் பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும். சோ இந்த இடத்துக்குள்ள முக்குளத்தோருக்குள்ள எதிர்ப்புங்கிறது சசிகலாவுக்கான எதிர்ப்பு தான். சசிகலா வீழ்ச்சிக்கு பிறகு அந்த முக்குளத்தோர் எதிர்ப்புங்கிறது இல்லை. வன்னியர் எதிர்ப்பு இருக்கு, நாடார் எதிர்ப்பு இருக்கு. முக்குளத்தோர் 3 ஜாதிங்கிறனால அதுக்குன்னு தனிப்பட்ட எதிர்ப்புகள் எதுவும் இல்லை என்னோட பார்வை. இப்போ முதுகுளத்தூர்ல கூட முக்குளத்தோர் எதிர்ப்புங்கிற ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் வந்த மாதிரி பெரிய அளவில் சொல்ல முடியாது. கருசாமி பாண்டியனுக்கு பாளையங்கோட்டையில எதிர்ப்பு இருந்தது. அப்போ கூட நான் அவருக்கு சொன்னேன், அவரு எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தப்பா முடிவெடுத்து தோத்தாரு. நான் என் நட்பெரியா சொன்னேன். அது பிறகு என்ன எல்லா இடத்துலையும் பெரிய அறிவாளி அது இதுன்னு வயோன்ராஜ் உட்பட பலர்கிட்ட என்னை பற்றி சொல்லியிருக்கிறார். நான் அந்த பாளையங்கோட்டையில அவருக்கு இருந்த ஒரு எதிர்ப்பை பார்த்தேன். பாளையங்கோட்டைக்குள்ள ஒரு முக்குளத்தோர் எதிர்ப்புங்கிறது கருசாமி பாண்டியனுக்கு தான் இருந்தது. அது பவர் சென்ட்ரிக். இதை தாண்டி தஞ்சாவூர்ல முக்குளத்தோர் எதிர்ப்பு இருக்கும். அது கள்ளர் அகமுடையாருக்கு தான் இருக்கும். அகமுடையார் தான் அந்த எதிர்ப்பு அரசியலை பண்ணுவாங்க. இப்போ கள்ளர் MLA வந்துட்டாங்க. மற்றபடி 3 ஜாதியா இருக்கிறதுனால முக்குளத்தோருக்குன்னு எதிர்ப்பு பேச்சுகள் இருக்கும். ஓட்டிங் பேட்டர்ல முக்குளத்தோருக்கு எதிர்ப்பு கிடையாது. வன்னியருக்கு எக்கச்சக்க எதிர்ப்பு, நாடாருக்கு எதிர்ப்பு உண்டு. இப்போ இந்து கிறிஸ்டின் வந்த பிறகு 2லுமே நாடார் லீட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை அந்த எதிர்ப்பு டைல்யூட் ஆயிருக்கு. வேற வெள்ளாள கொண்டுக்கு எடப்பாடி மையம் வச்சு எதிர்ப்பு வந்திருக்கு. முக்குளத்தோர் சசிகலா பவர் போன பிறகு அந்த எதிர்ப்பு வளையங்கிறது குறைஞ்சிடுச்சு. நிறைய ரெப்ரசன்டேஷன் முக்குளத்தோருக்கு ஜாஸ்தி இருக்குங்கிறதுல சில அதிருப்திகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு குறைஞ்ச ஓட்டு போடக்கூடிய ஜாதிக்கு நிறைய ரெப்ரசன்ட் கொடுக்குறீங்களாங்கிற கேள்வி எல்லாம் திமுக சைடுல இருக்குது அந்த கேள்வி. ஆனா அது ஒரு நெகட்டிவ் போலரைசேஷனா ஓட்டிங் பேட்டர்னுக்குள்ள வரல. இப்போ 2021ல அமமுக ஒரு சரியான ஃபைட்டு கொடுக்கல. அவர் தினகரனே இந்த நேற்று கொடுத்த இன்டேரக்ட் 2021லயே அந்த முயற்சி எடுத்தாங்க. 2021ல அமையல, இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. 2020 தினகரன் வராத சூழல்ல சீமான் பெரிய அளவுக்கு ஏறி போனாங்க. தென் மாவட்டங்கள் முக்குளத்தோர் ஏரியாஸ் நல்ல ஓட்டு வந்திருக்கு. ஆனா 24ல ஒரு NDA அணிக்குள்ள தினகரனும் பண்ணிருக்கும் போது சீமானால அந்த தாக்கத்தை இப்ப காட்ட முடியல. பட் சீமானுக்கு அதுக்குள்ள மற்ற சமூகங்கள் ஓட்டு வந்தது. இப்போ தினகரன் மீண்டும் அதிமுக போனது சீமானுக்கு ஒரு லாபம்னு பார்க்கலாமா? இது கண்டிப்பா சீமானுக்கு இது பெரிய லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்னா நாடார் சொல்றான் இல்ல, நான் அசஸ் பண்ணி எல்லா ஜாதி எதுனாலும் நான் சொல்றது கரெக்டா வரணுங்கிற லெவலில் தான் நான் சொல்றேன். எத்ததோட சொல்லியிருப்பேன். சீமானுக்கு குறைஞ்ச ஓட்டு போட்டதே நாடார் தான். முத சீமான் வரும்போதே 3 இலக்க ஓட்டு போட்டது கன்னியாகுமரி நாடார்கள் தான். இப்பவும் மக்களவையில குறைஞ்ச ஓட்டிங் எடுத்தது கன்னியாகுமரியில தான் எடுத்தாரு. மக்களவையில 3வது வந்துட்டாரு. அது பெரிய சாதனை.
ஆனா விஜய் மறைமுகமா மைக்கு போட்டும் அங்க யாரும் ஓட்டு போடலைங்கிறதா உண்மை. இப்போ சீமானுக்கு ஓட்டின் தன்மை எனக்கு தெளிவாகவே தெரியும். இப்ப சீமானுக்கு வந்து முக்குலத்தோர் பெரிய அளவில் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஆதாரமா நான் எதை சொல்றோம்னா, அவர் வந்து திருப்பணம் கூட்டத்துல அஜித்குமார் மரணத்துக்காக அவரு கூட்டம் போடும்போது கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. அப்போ கூட்டம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்குது. சகோதரர் டிடிவி தினகரன் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், மதிப்புக்குரிய ஐயா ஓபிஎஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இன்னும் சசிகலா அம்மையார் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி காலத்துல நடந்த அந்த கொலைக்கு இன்னும் ஸ்டாலின் தீர்வு காணல, நடவடிக்கை எடுக்கல, என்ன மர்மம், என்ன மேட்ச் பிக்சிங், என்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைங்கிற காமராஜ் சொன்னதை பாதையில சொல்லி அந்த கொடநாடு கொலைக்கு நடவடிக்கை இல்லைன்னு சொல்லும் போது யார் வேணாலும் வீடியோ எடுத்து போட்டுப்பாரு. தம்பி ரங்கராஜ் பாண்டே அந்த வீடியோ எடுத்துப்பாரு. வந்தது முக்குலத்தூர் சமூக இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கைத்தட்டல் அதுல ஆர்ப்பரிச்சாங்க. அதுக்கு பிறகு சீமான் வந்து பசும்பொன்ல 30ஆம் தேதி மட்டும் பசும்பொன்னுக்கு போறதை விட்டுக்கிட்டு 27ஆம் தேதியே அங்கேயும் போனாரு. 27ஆம் தேதியே பசும்பொன் தேவர் பிறந்தநாள் கூட்டம் போட்டாரு. பசும்பொன் தேவருக்கு பிறந்தநாள் கூட்டம் போட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பார்வர்ட் போட்டிருப்பாங்க, அது திருமாரஞ்சி சகோதரர் அவரு போடுவாங்க. அதுல இருப்பவங்க நம்ம நண்பர் தான் திருமாரம், இவங்க போன்றவங்க போடுவாங்களே தவிர மற்ற கட்சிகள் யாருமே போடல. மருதுபாண்டியர் பிறந்தநாள் கூட்டத்தை வந்து திருச்சியில போட்டாரு. வேலுநாச்சியார் பிறந்தநாள் கூட்டத்தை வந்து காரைக்குடியில் போட்டார். அதுல அவர் கேட்ட கேள்வி, மலையாளி எம்ஜிஆருக்கும் கன்னடர் ஜெயலலிதாவுக்கும் ஏன் இவ்வளவு பெரிய அங்கீகாரம், என் பாட்டன் மருதுபாண்டிக்கும் பாட்டி வேலுநாச்சியாருக்கு இது இல்லைன்னு அந்த 2 வரையும் மையமா வச்சுதான் அந்த சிவகங்கை சம்பந்தப்பட்ட அந்த இதை வச்சு அவர் பேசினாரு. இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்க பொசிஷன்ல இருந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி 3 வரையும் அடிச்சதுனால நீங்க முக்குலத்தூர் உங்களுக்கு எதிராக பேர் வாங்குறதுக்காக நீங்க இப்போ பசுமன் தேவரையாவுக்கு பாரதத்தினா கேக்குறீங்க. 4 வருஷம் நீங்க இருக்கும்போது எங்க ஐயாவுக்கு ஏன் கொடுக்கல, கேட்டுதான் கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வியை அந்த இடத்துக்குள்ள சீமான் வச்சாரு. சோ பசுமன் தேவர் பாரதத்தினா மூவ சீமான் வரவேற்றுக்கிட்டு நீ ஓட்டுக்காக நாடகம் போடுற, இந்த ரத்ராவுக்கு ரத்தா கொடுங்கிற ஒரு அடிய சீமான் அதுல எடப்பாடிக்கு எதிராக அடிச்சாரு. இதே அடிய டிடிவி தினகரன் எடப்பாடிக்கு எதிராக பசுமன் தேவர் பாரதத்தினா இதுல அடிச்சாரு. இப்ப சீமானை பொறுத்தளவுல முக்குலத்தோர் வாக்கு சரியா அளவுக்கு அவருக்கு மேலும் கூடுறதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. காரணம் 2019 முக்குலத்தோர் வந்து ஒன்னும் அதிமுக விட்டு அபரீதமா வெளியேறல. பன்னீர்செல்வம் மகன் ஜெயித்தாரு. ரவீந்திரநாத் குமார் ஒரு முக்குலத்தோர் ஏரியாவில தான் ஒரு தேனியில ஜெயித்தாரு. ராஜன் செல்லப்பா சன்னு ராய் சத்யன், ஓகே ராய் சத்யன் 30% ஓட்டுக்கிட்ட மதுரையில் எடுத்தாரு. அடுத்து நம்ம சகோதரர் நயனார் நாயந்திரன் ராமநாதபுரத்துல 30 விழுக்காடு மேல எடுத்திருக்காரு. எத்தனை முறை நான் அவரோட இந்த மெரிட்டை பாராட்டி பேசியிருக்கிறேன். சும்மா ஒரு மரவர தலைவரா போட்டனால நாடா ரவீந்திரன் எதிர்க்கிறாரெல்லாம் வன்மத்துல வதந்திகளை பரப்பிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எதுனாலும் வெளிப்படையா சொல்லிடுவோம். எதிர்த்தா சசிகலாவின் நடராஜனும் எதுக்குங்கும் போது வெளிப்படையா சொல்லாமலா எதிர்த்தோம், சொல்லிட்டு தானே எதிர்த்தோம். சகோதரர் நயினார் வந்து 30 விழுக்காடு வாக்கு 2019 எடுத்தது நல்ல வாக்கு. அப்புறம் தம்பி மனோஜ் பாண்டியன் திருநெல்வேலியில நல்ல வாக்கு எடுத்தாரு, முக்குலத்தோர் வாக்கு கொடுத்து 2019. 2021 போடியில பன்னீர்செல்வம் ஜெயித்தாரு. தென் நத்தம் விஸ்வநாதன் வல்லம்பர், முக்குலத்தோர்ல ஒரு பிரிவு வல்லம்பர், வல்லம்பர் அவர் ஜெயித்தாரு. தென் திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயித்தாரு. தென் செல்லூர் ராஜி, ஆர்வி உதயகுமார், அடுத்து விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர் நல்ல ஓட்டுல ஜெயித்தாரு. ஹெல்த் விஜயபாஸ்கர் என்கிட்ட கூட பேசும்போது சொன்னாரு, ஒரே அடியாலே போகுமோ என்ன வருதோ தெரியல சார்னாரு. பக்கா ஓட்டுல ஜெயித்துட்டாரு. இன்னைக்கும் அவருக்கு விராலிமலையில் நல்ல செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம உண்மையை தானே சொல்றோம். லோக்கலா செல்வாக்கானவரா இருக்கான்னு சொல்றாங்க. ஆர்வி உதயகுமார், அடுத்தால கடையநல்லூர் கிருஷ்ணராஜா ஒருத்தர் அந்த மந்திரிக்க மகன் ஜெயித்தாரு. அடுத்து அம்பாசமுத்திரம், அவரு எல்லா ஜாதிகிட்டையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஒரு ரொம்ப தன்மையான மனிதர். இப்ப கூட ஆலங்குளத்துல ஒரு கோயில்ல போகும்போது அவர் பார்த்து பேசினேன். ரொம்ப தன்மையா பேசிட்டு இருந்தாரு. நான் நேர்மையா அதிமுக இருப்பங்கிற கருத்தை சொல்லிட்டு வந்தாரு. அவர் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. அவர் அப்பா சமூகத்தை சேர்ந்த முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அண்ணன் சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கமானவர். இசைக்கு சுப்பையா அவர் ஜெயித்தாரு. அப்போ 21லயும் ஜெயித்திருக்கிறாங்க. 19லயும் மோசம் இல்ல, ஒரு சீட்டு அங்கதான் ஜெயித்திருக்குது. ஆனா 24ல தான் முக்குலத்தோர் வந்து எடப்பாடிக்கு எதிராக இரட்டை தலைமை அடிச்சு அபகரிக்கும் எண்ணத்தோடு
ஒரு ஜாதி தலைமை, ஒற்றை தலைமை, இன்னும் கிராப்பர், லூட்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், கிராப்பர் எல்லாம் எனக்கு போட்டு, எல்லாம் எனக்கு போட்டு, எல்லாம் என் ஜாதிக்கு போட்டுன்னு கிராப்பரா இருந்தார் பாருங்க. அந்த இதுல இன்னும் சொல்ல போனா அவர் ஜாதியை சேர்ந்த வேலுமணி கூட ஒரு இலையில ஓபிஎஸ் ஒரு இலையில இபிஎஸ் வச்சு பொதுத்தள கட்சியாட்டு இலவச திருமணங்களை நடத்தி அங்க கோயம்புத்தூர்ல இது பண்ணாரு. ஆனா ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு நான் வெள்ளாள கவுண்டர்களும் எடப்பாடி கட்சிக்கு எதிராக போயிட்டாங்க. இந்த கிரவுண்ட் லெவல் வந்து சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரியுமா, ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா? சும்மா அங்க இருந்து என்னத்தையா பேசிட்டு இருப்பாங்க. அதே போல தென் மாவட்டத்திலையும் ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகுதான் திருநெல்வேலியில டெபாசிட் இழந்தது. ஓபிஎஸ் இருக்கும்போது 35 விழுக்காடு வாக்குகள்கிட்ட வந்தது. மனோஜ் பாண்டியா நாடார் தான் நின்று எடுத்தாரு. இப்ப டெபாசிட் இழந்தது. ராமநாதபுரத்துல நயினார் நாகேந்திரன் 30 விழுக்காடுக்கு மேல எடுத்த இடத்துல டெபாசிட் இழந்து 9 விழுக்காடு போச்சு. நாம் தமிழருக்கு ஈக்குவல் தான், திருநெல்வேலி நாம் தமிழருக்கு ஈக்குவல் தான். மதுரையில 2வது இடம் வந்த அதிமுக இவர் ரெட்டியாரு சீனிவாசன் பிஜேபி கொள்கையில தெளிவா இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், ஐடியாலஜிக்கலா ஆர்குமெண்ட்ல தெளிவா இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ சகோதரர், அவர்கிட்ட 3வது போச்சு. தேனியில ஸ்டார் கேண்டிடேட் பெரிய குளத்துல பெரிய லெவல்ல இருந்த சகோதரர் டிடிவி கிட்ட டெபாசிட் இழந்து போச்சு. அப்போ அதிமுக முக்குலத்தோர்கிட்ட அடி வாங்கினது 2024. காரணம் அண்ணாமலையோட வீகம் 24க்கு பிறகு முக்குலத்தோர் கையில அதிமுக வந்துரும் சொல்லும் போது நம்ம கட்சி அம்மா சின்னம்மான்னு இருந்த அந்த சமூகம் 2017 வெள்ளாள கவுண்டர் கையில போன பிறகு மீண்டும் நம்ம கையில வந்துருன்னு ஓட்டு போட்டாங்க. அதுதான் உண்மை நிலைமை. அப்ப அதுதான் உண்மை நிலைமைன்னு இருந்ததுன்னா நிச்சயமா சீமானுக்கு அவங்க வாக்குகள் பெரிய அளவு போகும். உறுதியா சீமானும் ப்ரோ முக்குலத்தோர் தான் பண்றாரு. முக்குலத்தோர் ஒரு பேக்கிங் கம்பெனியை எடுத்துதான் எதிர்காலத்துல நம்ம வளர முடியும், தமிழ்நாட்டுல பிடிக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும்னு முக்குலத்தோருக்கு அந்த வைப்ரன்சியும் மிலிட்டன்சியும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் சீமான் போறாரு. பசும்பன் தேவரையா பற்றி தர்மபுரியில பேசுறாரு, பிறந்தநாள் கூட்டம் போடுறாருன்னு சொன்னா இந்த முறை எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாத முக்குலத்தோர்கள் சீமானுக்கு கண்டிப்பா வாக்களிப்பாங்க. அது உறுதியா எனக்கு தெரியுது. அந்த மக்களோட சென்டிமெண்ட் எனக்கு தெரியுது. நம்மளை பொறுத்தவரை நான் மீண்டும் சொல்றேன், சசிகலா அம்மையார் இதுல கவர்னர் வரமாட்டாரு, பதவி ஏற்க முடியாதுன்னு சொன்னேன், வெளிப்படையா தானே சொன்னேன். அதே மாதிரி அந்த சகோதரர்களோட அந்த எண்ண ஓட்டமும் உணர்வு எனக்கு தெரியுது. நான் சொல்றது சரின்னு அந்த சமூக சகோதரர்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு நான் இது ஃபார் த பீப்புள் இது போச்சுன்னா எண்ணற்ற முக்கியத்துவ சமூக சகோதரர்கள் என்ன இருந்தாலும் நீங்க நேர்மையான நாணயமா உண்மையை சொல்றீங்க சார் என்ன பாராட்டுவாங்க. அதான் உண்மை நிலைமை. சரி, ஓகே சார், இவ்வளவு இணைஞ்சு கேள்வி பதில் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ சார். நன்றி.